ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்னைக்கு சோமவார பிரதோஷம். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள் சிவபக்தர்களுக்கு. சந்திரன் பலத்திருக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். செவ்வாயோட சேர்ந்திருக்கு. இது இன்னும் விசேஷம் ஒரு பிரதோஷத்துல. ஸோ இன்றைய நாளில் சிவபெருமானை வணங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம நரசிம்மரை வணங்குறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா ராசி கட்டங்களில் ஒரு அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ்ன்னு சொல்லுவோம். சந்திரன் செவ்வாய், அதுக்கப்புறம் சூரியன், குரு புதன், அப்புறம் கேது, அப்புறம் சுக்கிரன், இப்படி லைனாக இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் நமக்கு இன்னும் 2 நாளில் ஆடி அமாவாசை வருது. ஸோ இயற்கை பேரிடர்கள் ஏதாவது பெருசாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளும் பார்க்கலாம். அதாவது மழையினால் அழிவு வரும். மேஷராசி நேயர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் சந்திரனோட இருக்காரு. கொஞ்சம் நிறைய நான் இப்போ தான் சொன்னேன், மழையினால் அழிவு வரும் இயற்கை பேரிடர்லன்னு. மேஷராசி நேயர்களுக்கு கோல்டு பிடிக்கிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி தலைவலி வர்றவங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம். உடம்புல உஷ்ணம் ஒரு பக்கம் இருந்து நமக்கு உடல் உபாதை வர்றதுங்கிறது ஒன்று. அதிகமாக சீதளத்தினால் உடல் உபாதை. ஸோ மேஷராசி நேயர்களுக்கு கொஞ்சம் வைரல் ஃபீவர் வரதோ, இல்லை கண்ணு சம்மந்தப்பட்டது பிரச்சனை தர்றதோ, இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருக்கலாம். இன்னைக்கு சோமவார பிரதோஷத்தில் பச்சரிசி தானம் செய்யறது நல்லது சிவன் ஆலயத்தில். ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய ஒரு மனதில் குழப்பம், இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி சந்திரன் செவ்வாயோடு இருக்கறனால கொஞ்சம் நமக்கு ஒரு தன்னம்பிக்கை குறையக்கூடிய நாளாக இருக்கலாம். இன்று இந்த சோமவார பிரதோஷத்தில் நரசிம்ம பெருமாள் ஆலய வழிபாட்டை மாலை நேரத்தில் செய்வது மிகவும் உகந்தது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரனும் செவ்வாயும் ராசியில் இருப்பது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸு, ஏற்கனவே பிபி இருக்கிறவங்க, டயபெட்டிக் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் பார்த்துக்கலாம். ஏன்னா சந்திரன் செவ்வாய் ராசியிலையும் ராசிநாதன் புதன் சூரியனோட இருக்கும் பொழுது இந்த நர்வ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை, ஒரு சிலருக்கு இஎன்டி ப்ராப்ளம், இயர் அண்ட் இந்த ஜாலைன், இதெல்லாம் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மிதுன ராசி நேயர்கள் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கடகராசி அன்பர்களுக்கு சூரியன், குரு, புதன் ராசியில் இருப்பது ஒரு விதமான மன தைரியத்தை அதிகரிக்கும். ஆனால் ராசிநாதன் சந்திரன் செவ்வாயோட 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சற்று உடல் ஆரோக்கியத்தில் இவர்களுக்கும் பாதிப்புகளை கொடுக்கலாம். திங்கட்கிழமை பிரதோஷமான இன்று சிவன் ஆலய வழிபாடு, நந்தி தேவருக்கு அபிஷேக பொருட்களை தானமாக கொடுக்க நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் இன்று வெற்றி அடையலாம். சிம்மராசி அன்பர்கள், ராசிநாதன் சூரியன் மீண்டும் குரு மற்றும் புதனுடன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசியில் கேது பகவான் இருக்கனால ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்று புதிய துவக்கங்கள், புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறவும் வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு பாருங்க, ராசிநாதன் புதன் சூரியன் குருவோட இருக்காரு. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு சற்று அதிகரிக்கலாம். அதனால இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்களும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்கலாம். அதனால அது சார்ந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது மிகவும் அவசியம். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்களும் அதிகமாக இருக்கலாம். எடுத்த காரியத்தில் வெற்றி பெற இன்று பிரதோஷ வழிபாடுகளை மேற்கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். கொஞ்சம் நமக்கு நிறைய அலைச்சலை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். குடும்ப விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதளவில் சின்ன சஞ்சலங்கள் போகும். குடும்ப வேலைகளில் இன்று நீங்கள் கவனமாக இருந்தால் இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது.
அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். சந்திரன் மற்றும் செவ்வாய் சேர்ந்திருப்பதனால் இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்திலும் சந்திரன் 8ஆம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே இன்று மனதளவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சில குழப்பங்களுக்கு நல்ல தீர்வுகளை நீங்கள் நண்பர்களிடத்தில் கேட்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் தீரும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாயினால் தனுசு ராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கையில் சில போராட்டங்கள் வந்து போகலாம். குடும்ப விவகாரங்களில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவு உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அலுவலக வேலைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் அல்லது சம்பள உயர்வுகள், இதற்கான பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும். பிள்ளைகள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் உண்டு. இன்று சந்திரனும் செவ்வாயும் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். சோமவார பிரதோஷமான இன்று சிவன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளவும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப குழப்பங்கள் தீரும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான போராட்டங்கள் முடிவிற்கு வரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், குரு, புதன் இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் வருமானத்தை அதிகரிக்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய சோர்வு நீங்கும். மீனராசி நேயர்களுக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களினால் கேந்திராதிபத்திய தோஷம் அமைகிறது. சனி பகவான், சந்திரன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இவற்றால் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் மற்றும் மனதில் ஒரு விதமான பய உணர்வும் ஏற்படலாம். மீனராசி அன்பர்கள் இன்று நவகிரகத்தை வழிபாடு செஞ்சு பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரை வணங்கவும். நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்ற நீங்கள் எடுத்த காரியம் வெற்றி அடையும். மீனராசி நேயர்களுக்கு இன்று பல காலமாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்களும் தீரும். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். ஒருவரின் ஒரு குறிப்பிட்ட நாள்பட்ட நோய்க்கு வைத்தியம் பார்ப்பதற்கு இது சரியாக வருமா என்று ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இன்னும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரோக்லாம் படுத்திருக்காங்க இல்லைங்களா? அவங்களுக்குலாம் திடீர்னு ஒரு சர்ஜரி பண்ண சொல்லுவாங்க டாக்டர்ஸ். எப்பவுமே நீங்க பாருங்களேன், ஒருத்தருக்கு ஜாதகத்துல நேரம் ரொம்ப மோசமா இருக்கும்போது தான், இந்த மாரி பெரிய ஆபத்துல போய் ஹாஸ்பிட்டல்ல படுப்பாங்க. அந்த அந்த வீட்டார் நம்மள்ட்ட கேட்கும்போது, சில தர்ம சங்கடமா இருக்கும். இவங்க பொழைப்பாங்களா? பொழைக்க மாட்டாங்களான்னு சொல்றதுக்கே. ஜாதகத்துல அவங்க சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸும், ஜாதகத்துல அந்த டைமும் பார்த்தா கரெக்ட்டா கோயின்சைட் ஆகும். இவாளுக்கு ஒரு கண்டத்திலிருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது ஜாதகத்துல அவ்ளோ கிளியரா இருக்கும். இப்ப இவர் கேட்டார், ஒரு சர்ஜரி பண்ணலாமா? வேண்டாமா? அப்படின்ட்டுன்னு. இப்ப உங்களுக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம். ஆனா டாக்டர் என்ன சொல்றாரு? நீங்க பொறுமையா முடிவெடுத்து சொல்லுங்க. 1 மந்த் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க ஸ்டண்ட் போட்டிருக்காங்க. ஆனா ஓப்பன் ஹார்ட் பண்ணணும். அப்ப அந்த மாதிரி டைம்ல அவங்க கேட்கும்போது, ஒரு 2 மாத காலம் நல்லா இல்லன்னு வச்சுக்கோங்களேன். பொறுங்க. இந்த 2 மாதம் கழிச்சு நீங்க போய் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா, உங்களுக்கு மீண்டும், மீண்டும் அதுல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இந்த கிரக அமைப்பு தசாவும், புக்தியும் அந்த மாரி இருக்கு. அப்படிங்கிற அட்வைஸ் நம்ம சொல்லுவோம். பட் தீராது. வேற வழியே இல்ல. பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கும்போது நம்ம வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா, ஒருத்தருக்கு அந்த ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல சில அந்த கிரகங்களுக்கான பரிகாரங்களோ, இல்ல உங்க குலதெய்வத்திற்கான பிராயச்சித்தங்களோ அல்லது வேண்டுதல்களோ செஞ்சுட்டு பண்ணலாம். கிரக அமைப்புல கண்டிப்பா அது தப்பவே தப்பாது. நெறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன். நான் சொல்றதும் உண்டு. இது ஒரு கண்டம் மாதிரி நீங்க கவனமா இருங்க அப்படின்னு. அந்தந்த ஆலய வழிபாடுகள் நமக்கு ரொம்ப கை கொடுக்கும். அப்படி இருந்து தப்பிச்சவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.